guys, சிக்கன் பிரியாணி ஸ்டைலில் நல்லா புலபுலன்னு உதிரியாக மஷ்ரூம் பிரியாணி எப்படி பண்ணலான்னு பார்த்துடலாமா? இது பண்ணுறதுக்கு குக்கர் வச்சுக்கோங்க. குக்கர் ஹீட் ஆனோடனே ஆயில் கீ சேர்த்துட்டு பட்டை கிராம்பு ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. பட்டை கிராம்பு ஏலக்காய் பொரியணும். பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு 4 ஆனியன், பெரிய சைஸ் ஆனியனை ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஆனியன் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா கலருக்காக காஷ்மீரி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். நம்ம 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஆனியன் எந்த அளவுக்கு வதங்குதோ அந்த அளவுக்கு ருசியாக இருக்கும். இப்போ ஆனியன் இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகணும், அந்த அளவுக்கு வதக்கிக்கோங்க. இப்போ போனதுக்கப்புறமா புதினா மல்லி சேர்த்துட்டு ஒரு 4 பச்சை மிளகாவை கீரி சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா ஒரு 3 தக்காளியை சின்ன சின்னதாக அரிஞ்சு வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தக்காளி சாஃப்டாக வேகணும். இப்போ இந்த பிரியாணிக்கு தேவையான அளவுக்கு காரம், அதாவது மிளகாய்த்தூள் சேர்த்துட்டு பிரியாணிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த டைமில் பிரியாணி மசாலா ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா மஷ்ரூம் 2 பாக்ஸ் இருக்கும்ல, அதை கட் பண்ணி இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஒரு வாட்டி மிக்ஸ் கொடுத்ததுக்கப்புறமா புளிப்பில்லாத தயிர் ஒரு கப் அளவுக்கு புளிப்பில்லாத தயிர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மஷ்ரூம்லேருந்து தண்ணி பிரிஞ்சு வரும், அந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா நான் அன்றைக்கி 4 கிளாஸ் அளவுக்கு அரிசி எடுத்திருக்கேன். அப்போ 1:2 ரேஷியோவில் நம்ம தண்ணி ஊற்றணும். ஆனால் நான் இன்றைக்கி 7 கிளாஸ் அளவுக்கு தான் தண்ணி சேர்த்துருக்கேன். தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த டைமில் உப்பு காரம் செக் பண்ணிக்கோங்க. உப்பு காரம் கொஞ்சம் தூக்கலாக இருக்கணும். அப்போ நம்ம அரிசி போட்டு வெந்து வரும்போது அது பேலன்ஸ் ஆகிரும். நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா கொதிக்க விட்டுறலாம். கொதி வந்துருச்சு. இப்போ நான் இதில் கழுவி தண்ணி வடிய வச்சுருக்க சீரக சம்பா அரிசி எடுத்து அதையும் ஆட் பண்ணி விட்டுக்கிறேன். அரிசி சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு வாட்டி டேஸ்ட் பார்த்துக்கோங்க. உப்பு காரம் செக் பண்ணிவிட்டு நம்ம 1 கிளாஸ் அளவுக்கு தண்ணி எக்ஸ்ட்ரா வச்சுருந்தோம்ல, அதுக்கு பதிலாக நான் இன்றைக்கி தேங்காய் பால் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு குக்கரை மூடி போட்டு வேக வச்சிடுறேன். குக்கர் 2 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. விசில் வந்தோடனே ஓப்பன் பண்ணாமல் ப்ரெஷர் கண்ட்ரோல் ஆனதுக்கப்புறமா ஒரு 20 மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நல்லா உதிரியாக பொலன்னு கொஞ்சம் கூட அடி பிடிக்காமல் சூப்பரான டேஸ்ட்டில் மஷ்ரூம் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருந்துச்சு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணி விட்டுக்கோங்க.